வணக்கம் மக்களே, நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு அபிஷேகம் நடந்துச்சு. அந்த அபிஷேகத்தை வாங்க பார்க்கலாம். இங்கே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய சன்னதியில் காலபைரவர் சன்னதி ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் சிவனின் ரூபம், காலபைரவர் சனியின் குருவாகவும், 12 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவகிரகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் காலபைரவர். அதனால் உங்களுக்கு எந்த விதமான சனியாக இருந்தாலும், காலம் சரியில்லைனாலும் நீங்கள் காலபைரவரை வழிபடலாம். இப்போ நம்ம காலபைரவருக்கு நடந்த அபிஷேகத்தை பார்க்கலாம். காலபைரவருக்கு பால் அபிஷேகம்.